கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது எத்தனை உண்மையுள்ள வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்ய முடியும். அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. மனுஷங்க இதெல்லாம் இவன் அனுபவிக்க மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க, இந்த உயரத்துக்கு இவன் போக மாட்டான்னு நினச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்கள் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உங்களை எல்லாரும் வேணான்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நீங்கள் தான் வேணும்னு சொல்லி உங்களை மகா பெரிய உயரத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருப்பார். அதைத்தான் யோபு, தம்முடைய தாசனாகிய யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருக்குமே, ஆனா இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறார், அதை நீக்கி போடுவார். தடைப்பட முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்கவும் முடியாது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 138:7-8 இப்படியே சொல்லுது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீங்க என் வாழ்க்கை இப்படி தடையா இருக்குது, என் வாழ்க்கை இப்படி பிரச்சனையா இருக்குது, அது தடைபடாது. ஆனா நீ துன்பத்தின் நடுவில் நடக்கும்போது கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று தாவீது அழகா சொல்றாரு. பாருங்க, உங்க சத்துருக்கள் உங்களை தொட முடியாது. ஏன்னா ஒரு வலதுகரம், தேவனுடைய வலதுகரம் உங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த வலதுகரம் எப்போதும் உங்களை ரட்சிக்கும். அதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. தேவஜனமே, இந்த வார்த்தையை நீ கேட்கும் போது ஏன் பயப்படுகிறாய், ஏன் கலங்குகிறாய், ஏன் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் உன் வியாதியை இனிமேல் சுகமாக்க போகிறதில்லை. கர்த்தர் உனக்காக ஏற்கனவே உன் வியாதியை சுகமாக்கக்கூடிய அவருடைய தழும்புகளை தந்து விட்டார். என் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்றும் சொல்லி இருக்கிற ஏசாயா 53வது அதிகாரத்தின்படியே அவருடைய தழும்புகளின்படி நீங்கள் குணமாவீர்கள். அவருடைய ரத்தம் உங்கள் சகல பாவங்களை மன்னித்து, உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து, உங்கள் நோய்களை சுகமாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவ ஜனமே, நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது, அது ஒருவனாலும் தடைபடவும் செய்யாது. கர்த்தர் தாமே உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய தேவ ஜனத்துக்காய் ஜெபிக்கிற, ஓ தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று தாசனாகிய யோபு சொன்னது போல, ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஜனத்துடைய வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடக்கூடாது. என்னென்ன காரியங்கள் நீங்க செய்ய நினைச்சீங்களோ ஒன்றையும் நீங்க விடாம எல்லாவற்றையும் நீங்க அவங்க வாழ்க்கையில நன்மைக்கு எதுவானவைகளாக செய்து முடிக்கிறதுக்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே.